வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி தாங்க. நம்ம நார்மலாக ஜவ்வரிசி பாயாசம் பண்ணி பார்த்துருப்போம். இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் போட்டு ஜவ்வரிசி பாயாசம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஸோ ஜவ்வரிசி வந்து நைலான் ஜவ்வரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இன்னும் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரியாக போயிடும் பாயாசம். இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கலாம். ஸோ வறுத்துட்டு நீங்கள் வேக வைக்கும்போது வேகமாகவே வெந்துடும். அதுக்காக தான் நீங்கள் வறுக்காமல் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சிடும். அப்புறம் பாயாசத்தில் ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரியணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு. அதை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நான் 1 கப்பு கேரட் எடுத்துக்கேன். ஸோ கேரட் நீங்கள் பயன்படுத்துகிற அளவு தாங்க, நிறைய வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் 1 கப்பு நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை இந்த நெய்யில் போட்டுட்டு லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப நல்லா இதிலே வேகணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் அந்த பாயாசத்தில் இதனுடைய எசன்ஸ் இறங்காமையே போயிடும். ஸோ அதனால் நான் இதை லேசாக வதக்கியிருக்கேன். லேசாக வதக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதனுடைய ஃப்ளேவரு, இதனுடைய டேஸ்ட்டும் பாயாசத்தில் இறங்கும். அப்போ தான் அந்த ஜவ்வரிசி கேரட்டு எல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக வருங்க. நான் இதை லேசாக வதக்கிட்டு நான் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். இதை லேசாக வதக்கினா போதும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சா கூட போதுங்க. எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பால் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். ஸோ ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். பாலோட அளவை பொறுத்து நீங்கள் இந்த அளவு எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் எடுத்து வறுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி சேர்த்துட்டேன். அதே மாதிரி நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேரட்டையும் சேர்த்துட்டேன். ஸோ பாலோடையே இது சேர்ந்து வேகும்போது ரொம்ப நல்ல ஸ்மெல்லு வரும். பாருங்கள், கேரட் போட்ட உடனே அதனுடைய கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபைனலாக கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த கலர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெறுமனே கேரட் போட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கேரட்டும் ஜவ்வரிசியும் போட்டு செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பாயாசம். ஸோ இனிமேல் பாயாசம் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா பாயில் ஆகட்டும். இதோடையே இது வேகணும். அப்போ மூடி போட்டுட்டு நீங்கள் வேக வைக்கலாம். இல்லை குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தானா ஒரு விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. அந்த ஜவ்வரிசி பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது தாங்க வறுத்து சேர்க்குறதுக்கு உரிய ரிசல்ட்டு. ஸோ நீங்கள் வறுக்காமல் சேர்த்துருந்தீங்கன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிருக்கும். இது பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து தனித்தனியாக தெரியுது நமக்கு. இப்போ இதை நீங்கள் சிம்லேயே வச்சுட்டு ஓரளவுக்கு திக்கன் ஆற வரைக்குமே நீங்கள் அப்படியே சுண்ட வேகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பால் இதோட நல்லா மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்கன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஏலக்காவை பொடிச்சு சேர்த்துக்கலாம். இல்லை பொடிச்ச ஏலக்காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போது நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை அவங்கவுங்களுடைய விருப்பங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை அவங்கவுங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். பாருங்கள், கலரே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நார்மலாக நம்ம பண்ணுற ஜவ்வரிசி பாயாசத்துக்கும் இதுக்கும் என்ன கலர் சேஞ்ச் பாருங்கள். ஸோ கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா பாயாசத்தோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. எப்பயுமே ஒரே மாதிரி பாயாசம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட் வைஸும் சரி, நம்ம பார்க்குறதுக்கும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye from Sudhi's Kitchen. Thanks for watching. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.